ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கிறேன். புதன்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக, தேவ கிருபையில் நிலைத்திருப்பீர்களாக. கிருபையும் இரக்கமும் சமாதானம் உங்களுக்கு இந்த நாளிலே பெருகுவதாக. இன்று மாலை 6:45 மணிக்கு சபையில் வேத பாடம் நடைபெற இருக்கிறது. கடந்து வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னவாயிருக்கிறார் என்கிற தலைப்பில் இந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். கடந்த வாரங்களினுடைய செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நம்புகிறேன். தொடர்ந்து வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் புலம்பலின் புஸ்தகத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். இந்த புலம்பலின் புஸ்தகத்தை எழுதினவர் எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய பெயரே கொடுக்கப்பட்டிருக்கிறது புலம்பலின் தீர்க்கதரிசி, அழுகையின் தீர்க்கதரிசி. ஜனங்களுக்காக கதறுகிறவர், அழுகிறவர். அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று கேட்டால், உலகத்தின் மக்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கதறுகிற ஒரு அனுபவத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தொடர்ந்து கட்டளையிடுவாராக. நம்முடைய அழுகைக்கெல்லாம் அவர் பலன் தருவார். பெருமூச்சுகளுக்கு கூட அவர் பலன் தருவார். இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்கிற காரியம் என்னவென்று கேட்டால், இந்த எரேமியாவை தேவன் எப்படிலாம் வழி நடத்தியிருக்கார் என்று பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை சொல்லியிருக்கு, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அப்போ அவர் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இவனுக்கு செய்தார் என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் சொன்னா, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழி அடைத்து போட்டார். இப்படிலாம் சொன்ன அந்த எரேமியா 22ஆம் வசனத்துக்கு வரும்போது சொல்கிறது என்னவென்று கேட்டால், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்போ சில வேளைகளில் ஆண்டவரே நம்மை கடினமான பாதைகளிலே நடத்த அனுமதி கொடுக்கலாம். யோபு கஷ்டங்களை சகிக்கத்தக்கதாக, அவனை சிறுமைப்படுத்த, அவனை வேதனைப்படுத்த சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். ஆனால் அவனை குறித்து சாட்சி என்னவென்று கேட்டால், அவன் இன்னும் கஷ்டங்கள் எல்லாம் கழித்துச்சால் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான் அவனை குறித்து சொன்னார். அப்படியானால் நாம் போகிற வழியில சில கடினமான பாதைகள் நமக்கு நேரிடக்கூடும். ஆனால் 22ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, இதை மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன், காரணம் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. ஏன் முடிவில்லை? அந்த இரக்கம், அந்த கிருபை காலைதோறும் புதியவைகள். காலை எந்திரிக்கும் போதே கர்த்தருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆகினால் இந்த காலை வேளையில் எழுந்துற உடனே சொல்லுங்க, கர்த்தர் என் பங்கு என்று ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஓ ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த காலை வேளையில நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்று சொன்னால், நான் இந்த காலை வேளையில ஆலயத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் இன்னும் நிர்மூலமாகல. அந்த நிர்மூலமாகாமல் இருக்கிறது எது என்று கேட்டால், கர்த்தருடைய சுத்தமான கிருபை. காரணம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த முடிவில்லாத இரக்கத்தினாலே தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் என் பங்கு என்று ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக என்று கேட்டால், அப்படி நம்பிக்கை கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அதை நம்முடைய சுதந்திரமாக்கிக்கொள்ள இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த நல்வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் ஜீவிக்கிறோம், இன்னும் ஊழியம் செய்கிறோம், இன்னும் வேலைக்கு போகிறோம், இன்னும் குடும்பத்தை பார்க்கிறோம், எங்களுடைய உத்தரவாதங்களை செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே. அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த இரக்கத்திற்கு முடிவில்லாது இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டவரிடத்தில் முற்றிலுமாய் சமர்ப்பித்து வாழ, சகித்து வாழ, எங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு வாழ கிருபை தாரும். அப்படி செய்தபடியாலும் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். God bless you abundantly again and again and again and again. Amen.